ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த லினோவா ThinkPad T470 லேப்டாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளம்னா, சம் கீஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை கீபோர்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லேப்டாப் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே லாக் இருக்கும். லாக் ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்க்ரூ. அதை ரிமூவ் பண்ணி ஓகே, 2 ஸ்க்ரூயும் ரிமூவ் பண்ணியாச்சு, லூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு டூல் இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் ஒரு டூல் இருக்கும். இப்படி ஃப்ரண்ட் சைடில் தள்ளிக்கலாம். தள்ளிட்டிங்கன்னா பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். இங்கே எஃபிசி கனெக்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக வச்சுட்டு இங்கே இது பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னலாக இந்த ஆப்டிக்கல் மவுஸ் இருக்கும், மவுஸ் பேடு. இதுக்காக இந்த எஃபிசி கனெக்டரு இதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவரால் கீபோர்டு. எல்லாத்துக்கும் கீஸ்க்கும் இந்த கனெக்டர் தான் பார்த்தீங்கன்னா கீபோர்டு. சரிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கீபோர்டு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கீபோர்டு இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கீபோர்டை பொறுமையாக எடுத்து ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ளுக்குள்ளார தள்ளிக்கணும். அப்போ தான் கேப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக உள்ளுக்குள்ளார தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் ஈத்தா கரெக்டாக நம்மளுக்கு லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கணும். இந்த 2 ஸ்க்ரூவையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டு ஸ்க்ரூ பாட்டம் சைடு ரெண்டும் டைட் பண்ணிவிட்டு பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீபோர்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.